விஜய் ஃபேன்ஸ்ன்ற பேர்ல இப்போ இருந்து இன்னிலிருந்து இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து விஜய் பேச மாட்டார். இந்த வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போட்டிருக்காங்க. அது எதனாலன்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஒரு படம் தான். அதுக்கடுத்து அந்த ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு விஜயோட இலக்கு. நீங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஓட்டு போடணும்னா கூட யாராவது ஒரு ஓட்டு 4 ஓட்டு இருந்துச்சுன்னா ஒரு ஓட்டு எனக்கு போடுங்க அப்படிங்கிற ஒரு அப்பீல் வந்து அவரு தேர்தல் வியூகம் மட்டுமே வந்து வெற்றியை கொடுக்காது. ஒரு தேர்தல் வியூகத்தை வகுத்து கொடுத்துட்டா உடனே வந்து சிஎம் ஆயிடுவாங்கன்னா நாடு பூரா இந்த மாதிரி எவ்வளோ நாளைக்கிட்ட அடுத்தவனுக்கே பிளான் போட்டு கொடுக்குறது, நமக்கு நாமே போட்டுக்கலாம் ஒரு பிளான்னு சொல்லிட்டு இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க பேசும்போது மட்டும் நீங்கள் குறுக்க வந்தீங்களா? நீங்களாம் யாராவது இதெல்லாம் பேசுனீங்களா? தலைவரை வந்து டெத் அபியூஸ் பண்ணா அப்பெல்லாம் எங்கே போயிருந்தீங்க? நீங்கள் இதை தடுக்கணும்னா சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, முடிஞ்சு போச்சு. அதையே வந்து பெரிய பூதாகாரமாக்கி இது ஒரு பப்ளிசிட்டி மாதிரி கொண்டு போகிறது. திரைமலை நேயர்கள் அனைவருக்கும் பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் சார் தான் இணைஞ்சிருக்காரு. ஸோ வணக்கம் சார். ஸோ அவர்கிட்ட நம்ம இன்னும் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன், நல்லா இருக்குப்பா. நம்ம விஜய் சார் அவர்கள் ஜனநாயகம்னு ஒரு படம் இப்போதான் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகி சமீபத்தில் அது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஸோ அது அவரோட கடைசி படமாக அவர் அறிவிச்சிருக்காரு. ஸோ அந்த படம் எப்படிப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது? ஸோ எந்த மாதிரி போயிட்டு இருக்கு சார்? இல்லை, அது கடைசி படம்னு முதல்ல சொன்னாங்க, படத்தை அறிவிக்கும் போது சொன்னாங்க விஜய் 69 சொல்லும் போது. பட் இப்போ அது கடைசி படம்னு அவங்க சொல்லலை. ஏன்னா விஜய் மீண்டும் இன்னொரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பல பேரும் சொல்கிறாங்க. அது தேர்தலுக்கு பிறகு, தேர்தலில் என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர் இது கடைசி படம் இதுவா அல்லது அடுத்த படமா அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. பட் அவர் அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாரு சார் ஆல்ரெடி, அது இது என்னோட கடைசி படமா இருக்கும். அவரோட கட்சி மாநாட்டிலையும் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி. இல்லை அவர் சொல்லியிருந்தாரு தான். பட் இந்த இப்போ நீங்கள் ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்க, அதில் எங்கேயாவது வந்து அதை குறிப்பிட்டிருக்காங்களா? அல்லது அந்த தயாரிப்பு நிறுவனம் அந்த ட்விட்டில் கூட வந்து எந்த இடத்துல அதை சொல்லலை. இது கடைசி படம் அப்படிங்கிறதே வந்து அவங்க மறந்துட்டாங்க அல்லது நம்மளை மறக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னு தெரியாது. அதில் விஜயை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் நின்று அவர் ஒன்று ஆளுங்கட்சியாக வரணும், இல்லை அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவது வரணும். அப்படி வந்தால் தான் அவருக்கு அரசியல் களத்தில் பணிகள் நிறைய. அப்படி இல்லாத போது அவர் தேர்தலில் ஒருவேளை எதிர்பார்த்த முடிவு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ மீண்டும் மக்கள் வந்து மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து மீண்டும் ஒரு படம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று அப்படி செஞ்சா அது தவறும் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக தவறு இல்லை. பட் அவரோட கருத்து என்னன்னா, நான் இதுதான் என்னோட கடைசி படமா இருக்கும், நான் ஃபுல் ஃபிளெஜ்டா நான் அரசியல்ல இறங்க போறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ தேர்தல் வந்து பிறகு பார்க்கலாம். இந்த படம் வந்து ஜனவரி 2026 இது ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருந்தாங்க அவங்க படக்குழுவினர். ஸோ இந்த படம் அவங்களோட அரசியல் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இந்த படம்? ஆமா, ஏன்னா அது இந்த வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தான். அது இந்த வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போட்டிருக்காங்க. அது எதனாலன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆன 2 மாசத்துல வந்து தேர்தல் வருது. அப்போ தேர்தலுக்கு வந்து அது உதவியா இருக்கும். தேர்தல் நேரத்துல ஒரு பெரிய பிரம்மாண்ட படம் ரிலீஸ் ஆனா, அதுவும் அரசியல் தொடர்பாக ரிலீஸ் ஆனா, அது மக்கள்கிட்ட பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். மக்கள் வாக்களிக்க போகிற மக்களுக்கு வந்து இவர் முகத்தை அது ஞாபகப்படுத்தும் அப்படின்னு நம்புறாங்க அவங்க. அதனாலதான் வந்து அதை பொங்கலுக்கு தள்ளி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. பட் அது கூட இன்னும் அபிஷியலா சொல்லல, எப்போ ரிலீஸ் தேதிங்கிறது அவங்க சொன்னதான் தெரியும். பட் நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு அரசியல் படமா இருக்கலாம்னு சொல்றீங்க. பட் இந்த படத்தோட டைரக்டர் வினோத் என்ன சொல்றாருன்னா, இந்த படம் வந்து கண்டிப்பா இது அரசியல் படம் கிடையாது, இது ஒரு கமர்ஷியல் மூவி, இது என்னோட கதை, இது நான் வந்து கம்ப்ளீட்டா என்னோட மாடல்ல எடுக்கிறேன், ஸோ இதுல எந்த அரசியலும் இருக்காதுன்ற மாதிரி அவரு ஒரு அறிக்கை சொல்லியிருந்தாருல்ல. இருக்கல. என்னன்னா, இது அரசியல் அப்படின்னு வந்துருச்சுன்னா நாளைக்கு ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்க கூடாது இல்லையா? அதனால அது ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்றாரு. அவர் இதுக்கு முன்னே எடுத்த துணிவு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசியல், அது ஒரு அரசியலை பேசின படம் தான். அந்த மாதிரி ஒரு அரசியல் இதில் இருக்கு. அரசியல்னா ஏன்னா தலைப்பே ஜனநாயகம்னு வச்சுட்டாங்க. ஜனநாயகம்னா தேர்தல் தான். அந்த தேர்தலை மையப்படுத்தி எடுக்கிற ஒரு படம், அரசியல் படம் இல்லைன்னு அவரே சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. கண்டிப்பா. இன்னொன்னு, விஜயோட அரசியலுக்கு உதவுறதுக்காக தான் அந்த படம் எடுக்கிறாங்க. விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, தேர்தலில் நிக்க போறாரு. அந்த நேரத்துல யாராவது வந்து ஒரு புஷ்பா மாதிரி கமர்ஷியல் படமா எடுப்பாங்க? அதனால அவரு எதுவும் சிக்கல் வரக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன், வேற ஒன்று. ஓகே சார்.
இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ரஜினி சாரோட ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆயிருக்கு, நீங்க பாத்தீங்களா சார்? அது பார்த்தேன், சொல்லுங்க. கிரியா யோகான்னு சொல்லிட்டு அவரு அதை பத்தி பேசியிருந்தார்ல. ஸோ ம். அதை பத்தி நீங்க கொஞ்சம் அஸ் அ ரஜினி ஃபேனா நீங்க கொஞ்சம் அதை விரிவாக்கமா எங்களுக்கு சொல்லலாமா? அவர் வந்து இந்த இமயமலைக்கு போறது, அந்த யோகாசனங்கள் செய்யறது, இதெல்லாம் வந்து அவர் ரொம்ப காலமா செஞ்சுட்டு இருக்காரு. அது குறிப்பா வந்து இந்த பாபா ரிலீஸுக்கு பிறகு, அந்த டைம் வந்து அவருக்கு வந்து இதுல இமயமலையிலே வந்து அவருக்கு இந்த சாதுக்கள் எல்லாம் சேர்ந்து, அவருக்கே வந்து இந்த ஒரு அந்த சன்னியாசி மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் அவருக்கு வந்து அங்க குடுத்தாங்க. அவர் அப்பவே வந்து கிட்டத்தட்ட துறவறத்துக்கு நிகரான ஒரு பொசிஷனை வந்து அவர் எடுத்துக்கிட்டவர். துறவறம்னா வந்து காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அல்லது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம, இல்லறத்தில் இருந்தாலும் மனதளவில் ஒரு துறவி மாதிரியான ஒரு மனநிலையில் அவர் வந்து அங்க போய் வந்தாரு. அப்ப இருந்து அவர் ரெகுலரா அங்க போயிட்டு இருக்காரு. அதுல இந்த ராஞ்சில இருக்கிற ஆசிரமம், அது வந்து அந்த யோகா சத்சங்க ஆசிரமம்னு பேரு ஆமா, அதுக்கு. ஒய்சஸ். ஒய்எஸ்எஸ். அந்த சத்சங்க ஆசிரமத்துல போயிட்டு அங்க இருக்கிற அந்த சூழல், அத பார்த்துட்டு வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. மனசுக்கு நிறைவா இருக்கு. இங்கேருந்து போகவே மனசு இல்ல. ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கேன். நான் இப்ப திரும்ப வந்திருக்கேன். இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கடி நீங்க வரணும் அப்படின்னு வந்து அவர் பேசியிருக்காரு. அது வந்து அவருடைய ஆன்மீக தேடல். அதேபோல தனிப்பட்ட முறையில வந்து எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு அவர் மனசுல நினைக்கிறாரோ, அதனுடைய வெளிப்பாடு தான் அதெல்லாம். அதேபோல இங்க சென்னையில அந்த ஒய்எஸ்எஸோட தலைவர் இருக்காரு. அவரையும் போய் பார்த்திருக்காரு, தர்மானந்தான்றவர. பார்த்து அவர்கிட்டயும் பேசியிருக்காரு. இந்த இந்தியாவுல பொறந்ததுக்கு, இந்த ஆண் புண்ணிய பூமியில பொறந்ததுக்கு வந்து உண்மையிலேயே குடுத்து வச்சிருக்கணும். அப்படிங்கிற மாரியான அவருடைய இந்த நாட்டை பற்றி அல்லது ஆன்மீகத்தை பற்றி, தனிப்பட்ட அந்த வாழ்க்கை பற்றி அவருடைய கருத்துக்கள வந்து அவரு சொல்லியிருக்காரு. அது இளைஞர்கள் நிச்சயமா கேட்டுக்க வேண்டியது. பிடிச்சவங்க அத பின்பற்றலாம். அல்லது பிடிக்காதவங்க கடந்து போகலாம். அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி ஜனநாயகம்க்கு அப்புறம் இன்னொரு படம் இருக்கலான்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு ரூமர் ஒன்று இண்டஸ்ட்ரியில போயிட்டு இருக்கு. என்னன்னா 69 முடிஞ்சு ஜனநாயகன் முடிஞ்ச உடனே டிசம்பர்ல லியோ 2 வந்து மறுபடியும் அதை ஒரு என் பண்றதுக்காக ஆஹ், லோகேஷ் கனகராஜ் பிளான் பண்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அந்த ரூமரா என்ன, உங்களோட கருத்து என்ன இல்ல சார்? இப்போதைக்கு அது வந்து வதந்தி தான். ஏன்னா, இப்போ விஜய் வந்து 20 நாள் ஒதுக்கி கதை கேட்கிற மாரியோ, அல்லது இந்த படம் பண்ற மாரியோ சூழல்ல அவர் இல்ல. ஏன்னா, அரசியல்ல அவர் பிஸியா இருக்காரு. அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்ன்றாங்களா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுறாரு. அதேபோல யாரு கூட கூட்டணி வைக்கணும், எப்படி இந்த தேர்தல சந்திக்கணும், அதற்கு மக்கள்கிட்ட எப்படி போய் நம்ம அவங்கள போய் பார்க்கறது, பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் பிஸியா இருக்காரு. அதேபோல நெறைய இப்போ பல கட்சிகள் இருந்தோம். அவர் கட்சிக்கு வருகிற ஆட்கள் வந்து நெறைய இருக்காங்க. அதையெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி, அத சரிப்படுத்துற வேலையில வந்து அவர் பிஸியா இருக்காரு. அதனால இப்போதைக்கு உடனே வந்து அந்த படம் அப்படிங்கிறது வாய்ப்பு இல்ல. அதேபோல லோகேஷ் கனகராஜும் வந்து அடுத்தடுத்து 2 வேறு படங்கள் பண்றதுல அவர் பிஸியா இருக்காரு. விஜய பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு இந்த ஒரு படம் தான். அதுக்கடுத்து அந்த தேர்தல் வேலைகள், அதுல தான் அவர் பிஸியா இருப்பாரு. தேர்தல் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அவரு என்ன படம் பண்ண போறாரா, அல்லது பண்ணாம அரசியல்ல முழுமையா இறங்க போறாரா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் தான் தெரியும். இப்போ வந்து விஜய கூட சொல்ல மாட்டாரு இனிமேட்டு. இது என் கடைசி படம். நான் திரும்ப படம் பண்ண மாட்டேன்னு. இப்போ இருந்து இன்னையிலிருந்து இன்னும் 1 வருஷத்துக்கு வந்து விஜய் பேச மாட்டாரு. ஸோ ரீசெண்ட் டைம்ல நம்ம பிரசாந்த் கிஷோர் வந்து இறைஞ்சிருக்காரு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோர். சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நிறைய கட்சிக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய கட்சிக்கு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கொடுத்துருக்காரு அவர். 2021லையும் சரி, 2011லையும் சரி. ஸோ இப்போ இது அவரோட டிவிக்கு பயணம் கட்சிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இல்ல. அவரு கட்சியில வந்து இணையல. ஆக்சுவலா வந்து பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே விஜய வந்து சந்திக்கிறதுக்கு அப்பாயின்ட்மென்ட் கேட்டிருந்தாரு. அப்போ வந்து விஜய் அதற்கான அனுமதி தரல. அப்ப அவர் பார்க்கல. அவர் வேற வேலைகள்ல இருந்தாரு. இப்போ தேர்தல் நேரம் நெருங்குது. அதனால திரும்ப வந்து பிரசாந்த் கிஷோரை இவரே கூப்பிட்டு சில ஆலோசனைகள் அவர்கிட்ட கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவங்க பேசியிருக்காங்க. இந்த 2 மணி நேரத்துல தேர்தல எப்படி சந்திக்கலாம்? இதற்கான வியூகங்கள் என்னென்ன? எந்தெந்த தலைவர்கள முன்னிறுத்தலாம்? எப்படி வந்து தேர்தல் பிரச்சாரத்த கொண்டு போலாம்? மக்கள்கிட்ட எப்படி போய் பேசலாம்? இந்த மாதிரியான விஷயங்கள வந்து பேசியிருக்காங்க. நீங்க அண்மையில பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தி வந்திருக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு. விஜயோட இலக்கு. நீங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் ஓட்டு போடலனா கூட, யாராவது ஒரு ஓட்டு 4 ஓட்டு இருந்துச்சுன்னா, 1 ஓட்டு எனக்கு போடுங்க. அப்படிங்கிற ஒரு அப்பீல் வந்து அவரு பிரசாந்த் கிஷோர சந்திச்ச பிறகு சொல்லியிருக்காரு. அதனால இதுதான் வந்து இப்போ அவருக்கு முக்கியமான வேலை. பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் தான். பலருக்கும் அவர் வந்து வியூகம் வகுத்து குடுத்திருக்காரு. அதுல வந்து அவங்க சிலர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சில கட்சிகள் தோத்துருக்கு. அதெல்லாம் ஒரு வேற விஷயம். தேர்தல் வியூகம் மட்டுமே வந்து வெற்றிய குடுக்காது.
ஒரு தேர்தல் வியூகத்தை வகுத்து கொடுத்துட்டா உடனே வந்து சிஎம் ஆயிடுவாங்கன்னா நாடு பூரா இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் தான் சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. அது இல்லை விஷயம். அன்னைக்கு சூழ்நிலையில எந்த தலைவர் மக்கள் மனசுக்கு நெருக்கமா இருக்கார், எந்த தலைவரால அவங்களுக்கு அதிக பலன் கிடைச்சிருக்கு, யார் நமக்காக தெருவில் இறங்கி போராடி இருக்காங்க, யார் நம்மை முன்னிறுத்தி வாக்கு கேட்குறாங்க, இதைத்தான் வந்து மக்கள் பேசுவாங்களே தவிர பிரசாந்த் கிஷோர் போட்டு கொடுத்த பிளானு அல்லது அவன் பேர் என்ன ஜான் ஆரோக்கியசாமி போட்டு கொடுத்த பிளானு, ஆதவ் அர்ஜுனா போட்டு கொடுக்குற பிளானு, இதையெல்லாம் மனசுல வச்சு யாரும் ஓட்டு போட போறது இல்லை. அதனால இது வந்து காக்கா உட்கார பணம் போல உள்ளதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எது இந்த வியூக வகுப்பு அப்படிங்கிறதெல்லாம். இவங்க ஒரு பிளான் போட்டு கொடுப்பாங்க, அந்த நேரத்துக்கு ஜனங்க மனநிலை எப்படி இருக்கும், அவங்க இவருக்கு சாதகமா இருந்து ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பாரு என்னாலதான் ஜெயிச்சாரு, நான் தான் திட்டம் போட்டு கொடுத்தேன்னு இவங்க பீத்திப்பாங்க. ஆனா பெரும்பாலும் அது நடக்கிறது இல்லை. அவ்வளோயே இவர் பெரிய தேர்தல் வகுப்பாளர், வியூக வகுப்பாளர் தானே, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஸ்பெஷலிஸ்ட். இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் பீகார்ல, இவர் சொந்த ஊர் பீகார். இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார். எவ்வளவு நாளைக்கு அடுத்தவனுக்கே பிளான் போட்டு கொடுக்கறது, நமக்கு நாமே போட்டுக்கலாம் ஒரு பிளான்னு சொல்லிட்டு இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அங்க வந்து எலெக்ஷன்ல நின்னார். என்ன ரிசல்ட் தெரியுமா? சீமானோட ரிசல்ட் தான். ஒரு தொகுதியில கூட வந்து இவருக்கு டெபாசிட்டும் கிடைக்கல, கணிசமான வாக்கு 4 டிஜிட் வாக்கு கூட வந்து பெரும்பாலான தொகுதியில கிடைக்கல. அதான் பிரசாந்த் கிஷோரோட நிலைமையே. அது தெரியாம வந்து இவங்க அவர் பல கோடிகள் கொடுத்து அவரை கூட்டி வச்சு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக கூட வந்து என்னன்னா பிரசாந்த் கிஷோரால தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு பலர் சொல்றாங்க. அதுவே மிகப்பெரிய அபத்தம், தவறான வாதம். அது அன்னைக்கு ஜனங்க மு.க.ஸ்டாலின் வேணான்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா முடிஞ்சது கதை. அவங்களுக்கு இவரோட அணுகுமுறை பிடிச்சிருந்தது. கலைஞரோட பையன் நிச்சயமா வந்து அடுத்தடுத்த தேர்தலில் ஜெயிப்பாரு, நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு, இதெல்லாம் வந்து செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் ஓட்டு போட்டாங்க. இதை முதல்ல மறந்துட்டு வந்து இவங்களை தூக்கி வந்து முன்னாடி வைக்கிறாங்க. தாவேகா தலைவர் விஜய் மேல முட்டை வீசுவோன்னு சொல்லி ட்விட்டர் ஸ்பேஸ்ல ஒரு பர்டிகுலர் டீம் வந்து ஏதோ ஆடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து? ஏன்னா அதில் வந்து நான் இதை வந்து உங்ககிட்ட கேட்கறதுக்கான காரணம், அதில் வந்து அந்த ப்ரொஃபைலில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட ப்ரொஃபைல்ஸ் தான் எல்லாருமே வச்சுருந்தாங்க. ஸோ பர்டிகுலராக இவரோட ஃபேன்ஸ்ன்னு சொல்ல முடியாமல் அவரோட ஃபேன்ஸ்லையுமே கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல இந்த மாதிரி. எல்லார் ஃபேன்ஸ்லையும் இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்களா என்ன? அவங்க வந்து இந்த விஜய் ஃபேன்ஸ்ன்ற பேர்ல ரஜினியோட தனிப்பட்ட வாழ்க்கை, ரஜினியோட குடும்பம், ரஜினியோட மகள்கள், ரஜினியை பத்தி வந்து அவங்க பேசின பேச்சு இருக்கு, அதெல்லாம் வந்து காது கொடுத்து கேட்க முடியாது, அதெல்லாம் பேசக்கூட முடியாது. அவ்வளவு கேவலமாக பேசினவங்க தான் அவங்கெல்லாம். அந்த நேரத்துல வந்து அவருக்கு அதை அதை தடுக்கணும் அல்லது இந்த மாதிரி பேசாதீங்கடா சொல்றதுக்கு கூட அவங்க யாருக்குமே வந்து தோணவே இல்லை. இன்னைக்கு வந்து போற போக்குல ஒரு வேகத்துல ஒருத்தர் வந்து சொல்லிட்டாருன்னு உடனே வந்து ஆளாளுக்கு வந்து அறிக்கையை தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. ஏதோ ரஜினியே சொல்ல சொன்னாருன்ற மாதிரி இது வந்து கோபத்துல. இப்போ ஃபேன்ஸ் வார் வருது, 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, அதுக்கு விஜய் பொறுப்பாக முடியுமா அல்லது ரஜினி பொறுப்பாக? கண்டிப்பாக 2 பேருமே பொறுப்பாக முடியாது. அவங்களுடைய உணர்ச்சியில அவங்க வந்து பேசுறாங்க. நான் அதிகபட்சம் இவங்கெல்லாம் என்ன சொல்லலாம், சண்டை போடாதீங்க, அமைதியா இருங்க. அஜித் சொன்னார் பாரு, டேய் நிம்மதியா வாழுங்கடா, இருக்கிற மூமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு போட, ஏன்டா அடிச்சுக்கிறீங்க, சண்டை போடாதீங்க. இதை வந்து அவங்க ஃபேன்ஸுக்கு அவங்க சொல்லணும், அவ்வளவுதான். அது சொன்னாலே போதும். இது வந்து இத ஒரு பெரிய கிரைமா எடுத்து அவன் முட்டை வீச போறான், அது வந்து ஒரு கோபத்துல ஏதோ வேகத்துல சொல்றான், அப்படியே செஞ்சா கூட சட்டம் சும்மா விடாது அவனை. அந்த மாதிரி நடக்குமான்னா அது பெரும்பாலும் சும்மா இது ஸ்பேஸ் தானே, காத்துல கத்தி வீசுற மாதிரி தான். ஏதோ ஒன்று அவன் வளர்ந்துட்டு போறான். இதை வந்து இவ்வளவு பெருசா இவ்வளவு சீரியஸா எடுத்து விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை பொறுத்தவரை. அவங்க எப்படி பேசுனாங்களோ நாங்க பதில் கொடுக்குறோன்றான், அவ்வளவுதான். இது நீங்க அந்த ரேஞ்சில் தான் பார்க்கணும். அவங்க பேசும்போது மட்டும் நீங்க குறுக்க வந்தீங்களா, நீங்க எல்லாம் யாராவது இதெல்லாம் பேசுனீங்களா? தலைவரை வந்து டெத் அபியூஸ் பண்ணா அப்பெல்லாம் எங்க போயிருந்தீங்கன்னு கேட்குறாங்க, என்ன பதில் சொல்லுவீங்க? அதே மாதிரி தான் இதுவும். முட்டை அடிக்கிறன்றான், என்ன பண்ண போறீங்கன்னா அவன் சொன்னதுனால என்ன ஏதாவது நடந்துருச்சா, இல்லை இவன் சொல்றதுனால போய் இவன் முட்டை எடுத்துன்னு போய் நடுவர் நிக்க போறானா, இல்லை விட்டுருவாங்களா? அதெல்லாம் ஒருபோதும் நடக்காது. இது சும்மா ஒரு ஆத்திரத்துல அவங்க பேசுறது, அவ்வளவுதான். கண்டிப்பா. இருந்தாலுமே இது வந்து இப்போ விஜய் வந்து ஒரு நடிகரா சொல்லும் போது இதோட இம்பாக்ட் இவ்வளவு தூரம் இருந்திருக்காது. பட் ஒரு அரசியல் கட்சி தலைவரா சொல்லும் போது இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் எடுத்திருக்குன்னு சொல்றேன். அது உங்களோட கருத்து என்ன சார்? இல்ல, நான் அதை சீரியஸாவே போகல, அது ஒரு பெரிய விஷயமாவே நான் நினைக்கல. இதுக்கு காரணம் வந்து என்னன்னா, அந்த அந்த ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசின விஷயத்த ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு அரசியல் சதிங்கிற மாதிரி வந்து அதை வந்து ஒரு பூதாகாரமா பெருசாக்கி அதுக்கு ஒரு அறிக்கையெல்லாம் விட்டதனுடைய விளைவு தான் இதை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளவோ காலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் யாரும் ஸ்பேஸை பார்க்கறதே இல்லையா? விஜய் ரசிகர்கள்,
அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள், இவங்க 3 பேர் தான் அதிகமா அந்த ஸ்பேஸை யூஸ் பண்றவங்க. இங்க 3 பேர் தான் மோசமா வந்து அதுல பேசிக்கிறதெல்லாம் வந்து இவங்க தான். இதோட கொச்சமாவே பேசுவாங்க சார். அது அதெல்லாம் இதாவது இப்போ இது ஆன்லைன், இது ஒரு ஆன்லைன் கிரைம் மாதிரி தான். இப்போ இது ஒரு கிரைம்னு நினைச்சிட்டாங்கன்னா சம்மந்தப்பட்ட நபர் யாருன்னு தெரியும், அந்த ஸ்பேஸ்ல இருந்த ஆள் யாருன்னு தெரியும், அவங்களுடைய டீட்டெயில் எல்லாம் இருக்கும், அரெஸ்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீங்க இதை தடுக்கணும்னா சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, முடிஞ்சு போச்சு. அதையே வந்து பெரிய பூதாகாரமாக்கி இது ஒரு பப்ளிசிட்டி மாதிரி கொண்டு போறது எதுக்குது? அவன் பேசுறது தப்பா பேசிட்டான், சரி ஓகே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அந்த பையலுங்க எவ்வளவு பேர் தப்பா பேசியிருப்பாங்க, அவனையும் தூக்கி உள்ள போடுங்க, சரியா போகுது, பேச மாட்டான். ஓகே சார். ஸோ ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்ததுக்கு நன்றி சார். ஸோ இதோட இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை மைனிங் ஃப்ரம் விஜய் செல்வா அண்ட் சங்கர் சார். வணக்கம்பா. வணக்கம். எவ்வளோ நேரம் போச்சு?